வணக்கம், நாங்கள் பேசுறேன். இது சண்டே டிஸ்டர்பஸ் வலைகளில் வருகின்ற காணொளி. மறந்த வரலாறு மீண்டும் மனங்களில் எழுமின்றே. மாயாவி சிகை கொற்றன் அத்தியாயம் 4. இதுதான் தொடக்கம் அருண் பிரசாத் கதையின் பாதை. சண்டே டிஸ்டர்பஸ் குரலில் பழமையின் ஓசை கேளுங்கள். சிகை கொற்றனுடன் பயணம் செய்ய தமிழின் உலகை காணுங்கள். இடம் நிலவத்தீவு. என்னடா அது இப்படி தூக்கி வைக்கிறீர்கள்? மதுவா? என்ன கடலரசனே, என்னடா உங்களுடைய ஆட்கள் அனைவரும் நிலவுத்தீவில் வந்து 4 நாட்கள் அற்புதமாக கொண்டாடினார்கள். இருக்கட்டும். இப்போது கப்பலை துடுப்பு போட்டு செலுத்தும் போது தெரியும் கொண்டாட்டம் எல்லாம். நீங்களும் ஒரு எட்டு வந்திருக்கலாமே. தனிமையில் கப்பலில் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். எப்போது என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியுமடா. நிலவுத்தீவிலும் கடன்காரன்கள் எனக்கு இருக்கிறார்களடா. அப்படியா? ஆமடா, நான் வந்திருக்கிறேன் என்று கூறிவிடாத, சரியா? சரி. என்னுடைய அந்த பழைய பாக்கி இத்தனை பேரை கொண்டு வந்து தீவில் விட்டேன் அல்லவா? பிறகு என்னடா பழைய பாக்கி? சரி, இப்போ செல்லுங்கள். மீண்டும் திரும்பி வரும்போது எனக்கு தீவுக்கு வந்து செல்லுங்கள். வருகிறேன். ஏய், எடுத்து வையுங்களடா சீக்கிரம். எகிப்து வரை போக வேண்டும். இங்கேயே 4 நாட்கள் தங்கிவிட்டீர்கள். நீங்கள் அவசரமானால் எங்களை அழைத்திருக்கலாமே. அச்சோ, போ, அந்த கயிறை கட்டு. சரி. யோ கப்பல் மாலுமி, கூறுங்கள் கப்பல் அதிகாரியே, கப்பலை செலுத்த சொல்லடா. செலுத்துவோமா? அச்சோ, உயிரை வாங்குகிறார்கள். உங்களோடு நான் வந்தேன் பார். கப்பலை செலுத்துகிறா. செலுத்துகிறோம். அடுத்த கணம் கப்பலும் மெல்ல அசைந்து ஆடி எகிப்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. 2 நாட்கள் கழித்து ரோமாபுரி அவை. ரோமாபுரி அரசருக்கு வணக்கம். கூறுங்கள் என்று அவசரமாக அவையை கூட சொல்லியிருக்கிறீர்கள். ஆம், அமைச்சரிடமிருந்து தகவல். உங்களையும் உடனடியாகவும் வர சொன்னார், இளவரசர்களையும் வர சொன்னார். ஆனால் இளவரசர்கள் எதுவும் பேசாமல் இருக்க வேண்டும் என்று வேண்டுகோளும் வைத்துக் கொண்டார். சரி, வாருங்கள். அடுத்த கணம் அவைக்கு சென்ற அரசன் அங்கிருந்த அமைச்சரையும் ஒரு தூதுவனையும் பார்த்தார். நீ கிழக்கே உள்ள மலை கிராமத்தைக்கு அப்பால் இருக்கும் தேசத்தின் தூதுவன் நான். என்ன விடயம்? நீங்கள் எங்களோட போர் செய்ய வேண்டும் என்று மலை கிராமத்தை துன்புறுத்தி கொண்டிருந்தீர்கள். அடுத்த கணம் அரசன் அவனுடைய மகனை பார்த்து முறைத்துக் கொண்டு தூதுவனை பார்க்க, மேலே கூறு. 2-3 நாட்களுக்கு முன்பு கிழக்கு மலை கிராமத்தில் அவர்களுக்கு வேண்டிய உணவு பண்டங்கள் எல்லாம் மாயாவி கொடுத்திருக்கிறானா? அது விசாரணையில் இருக்கிறது. மாயாவிதான் கொடுத்தான் என்று யாரும் இன்னும் வந்து சரிவர கூறவில்லை. உங்களுடைய வீரர்களையும் பல பேரை அவன் காயப்படுத்தி சென்றிருக்கிறானாம். அடுத்த கணம் அங்கிருந்த வீரர்கள் உரையிலிருந்து வாளை எடுக்க அந்த தூதுவனும், இதோ பாருங்கள், நான் சண்டையிட வரவில்லை. எங்களுடைய தேசத்தின் அரசர் ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார், அதற்காகத்தான் வந்திருக்கிறேன். அரசனிடமிருந்து செய்தி வந்தால் செய்தியை முதலில் கூறு. வீண் பேச்சு வேண்டாம். மன்னியுங்கள் அரசே, கிழக்கு புறத்தில் இருக்கும் சாம்ராஜ்யத்திலிருந்து வந்திருக்கிறேன் நான். எங்களுடைய அரசரோடு நீங்கள் போர் செய்ய வேண்டும் என்று வெகு நாட்கள் காத்துக் கொண்டிருந்தீர்கள். போர் வந்தால் அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று எங்களுடைய நாட்டவர்களும் தயார் நிலையில் தான் இருந்தோம். ஆனால் 2 தேசங்கள் போர் செய்வது என்பது புதிதான ஒரு விடயம் கிடையாது. தனது ஆதிக்கத்தையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் நகரங்களையும் கட்டுப்படுத்த இவ்வாறு ராஜ்யங்கள் போர் செய்வது தர்மமே. வளவள என்று பேசாது. என்ன பேச வந்தாயோ அதை தெளிவர கூறிவிட்டு செல். மாயாவி சிகை கொற்றன். அடுத்த கணம் அங்கிருந்தவர்கள் அனைவரும் அந்த தூதுவனை பார்க்க, என்ன சிகை கொற்றனுக்கு என்ன எப்போது அவனுடைய பெயரை கூறிக்கொண்டு எனது அவையில் நின்று கொண்டிருக்கிறாய் நீ? இதே கோபம்தான் எங்களுடைய அரசருக்கும். கிழக்கு மலை கிராமத்தில் இருக்கும் மக்கள் ஒன்று உங்களுக்கு அடிபணிந்து போக வேண்டும், அல்லது எங்களுக்கு அடிபணிந்து போக வேண்டும். யாரோ ஒருவன் 3ஆம் பட்சத்தில் வந்து இறங்கி மக்களுக்கு நல்லது செய்வான். நம் 2 தேசங்களையும் கைகோப்பி வணங்கி கொண்டிருக்கும் அந்த மக்கள் சட்டென்று திரும்பி எவனோ ஒருவன் உருவம் இல்லாதவனை வணங்குவார்கள். அதை நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா? இதுவே எங்களுடைய அரசரின் கேள்வியாக இருக்கிறது. அடுத்த கணம் நீண்ட நேரம் சிந்தித்த அரசன், அந்த நாட்காலியில் அமரு. நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்று அரசருக்கு புரிந்ததில் மிக்க மகிழ்ச்சி எமக்கு. அமரு. நன்றி. உமது அரசன் வேறென்ன கூறினான்? சிகை கொற்றனை பிடிப்பதற்கு தங்களுக்கு ஏதேனும் உதவி வேண்டுமெனால் நாங்கள் செய்கிறோம் என்று கூறச் சொன்னார். சிகை கொற்றன் ஒரு காலத்தில் வணிகனாக இங்கு வந்தவன். இன்னொரு காலத்தில் கப்பல் வணிகர்களுக்கு பாதுகாவலனாக மாறினான். இப்போது அவனை தடுக்க யாரும் இல்லாமல் போய்விட்டது.
நாளுக்கு நாள் சிகை கொற்றனுடைய வளர்ச்சியும் அதிகமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. மக்களும் அவனுக்கு அடைக்கலம் தருவதாக கேள்விப்பட்டேன். அது மிகவும் ஆபத்தானது அரசே. ஒரு திருடனுக்கும் அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படும் ஒருவனை மக்கள் விரும்புவது மிகவும் கொடிய செயலாகும். இதை பற்றித்தான் நானும் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் தனியாக என்ன செய்வது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இப்போது கவலை வேண்டாம், நாங்கள் வந்து விட்டோம். மேலும் எங்களோடு சேர்ந்து இன்னும் 6 தேசங்கள் சிகை கொற்றனை பிடிப்பதற்கு உங்களுக்கு உதவுவோம். சரி, இதற்கு ஒப்பந்தம் கண்டிப்பாக இருக்கும் அரசே. நல்ல நாள் பார்த்து உமது அரசனையும் 6 அரசர்களையும் வரச்சொல். பேச்சுவார்த்தைக்கு செயல்படுத்துவோம். நன்றி அரசே. நீங்கள் கூறிய சொற்களை ஒரு நூலாடையில் எழுதி எனக்கு கொடுத்தார். அமைச்சரே, கொடுத்து விடு. உத்தரவு அரசே. அடுத்த கணம் அந்த தூதுவனும் அரசரை வணங்கிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றான். அதே மற்றொரு முனையில் எரிதலல் கடலின் துறைமுகம். இளவரசி எங்கே? அந்த கூடாரத்துக்கு. வணங்குகிறேன் இளவரசி. என்னை வரக்கூறியிருந்தீர்களா? ஆம், அமருங்கள். இருக்கட்டும் இளவரசி, கூறுங்கள். பரவாயில்லை, அமருங்கள். கூறுங்கள். நீங்கள் தானே இங்கு தலைமை காவலாளி? ஆம், இரவு வேளையில் கப்பலை கொள்ளையடித்த பிறகு தேவி, அதற்காக நான் வருந்துகிறேன். ஆனால் சிகை கொற்றன் என்ற ஒரு பெயரை கேட்டவுடன் இங்கிருப்பவர்கள் அனைவரும் அச்சப்படுகிறார்கள். முதலில் அந்த அச்சத்தை போக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? தெரியவில்லை தேவி. சரி, சிகை கொற்றனை பற்றி வேறு ஏதேனும் தகவல் தெரியுமா? தேவி, நாமெல்லாம் கரையிலும் நாட்டிலும் வாழ்பவர்கள். நமக்கு சிகை கொற்றனை பற்றி எதுவும் தெரியாது. காரணம், அவன் கடலிலேயே வாழ்பவன். கடலில் வணிகம் செய்யும் வணிகர்களுக்கு தெரியும். ஆனால் பெரும்பாலும் வணிகர்கள் சிகை கொற்றனுக்கு ஆதரவு தான் தருகிறார்கள். அவனை பற்றி பேச்செடுத்தால் கூட எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று போய்விடுகிறார்கள். ஆனால் வணிகர்கள் கூறுவது அனைத்தும் போய். சிகை கொற்றனை பற்றி அவர்களுக்கு நன்கு தெரியும். வணிகர்களுடைய பொருளைத்தான் அவன் திருடி மக்களுக்கு கொடுக்கிறான். அப்படி இருக்கும் பட்சம் வணிகர்கள் எதற்காக அவனுக்கு ஆதரவு தருகிறார்கள்? அது ஒன்றும் புரியவில்லை. ஒருவேளை அவனை எதிர்த்தால் அவர்களுடைய கப்பலில் மீண்டும் அவன் திருடுவானோ கொள்ளையடிப்பானோ என்று வணிகர்களுக்கு அச்சம் இருக்கலாம். யாரேனும் வணிகர்களை நாம் பார்த்து பேச இயலுமா? தேவி, இந்த முயற்சியெல்லாம் நாங்கள் முன்பே பல முறை எடுத்துவிட்டோம். எந்த வணிகனும் எதை பற்றியும் கூற மாட்டான். நமக்கு நேரம் தான் வீணாகும். அது மட்டும் இல்லை, நாம் அவர்களிடம் விசாரிப்பதற்காக கேட்கும் கேள்விகள் அனைத்தும் சிகை கொற்றனுக்கும் போய் சேரும். வணிகர்கள் சிகை கொற்றானை பற்றி அஞ்சுகிறார்களா அல்லது சிகை கொற்றானுக்கு வேலை செய்கிறார்களா என்று கூட நமக்கு தெரியாது. காவல் அதிகாரியே, இப்படியே காரணங்களாக நாம் அடுக்கிக் கொண்டே போக முடியாது. மக்களுக்கு நாம் ஏதேனும் செய்ய வேண்டும். புரிகிறது தேவியே. இதை பற்றி நானும் சிந்திக்கிறேன், என்ன செய்ய முடியும் என்று. தேவி, எனக்கு ஒரு யோசனை. உனக்கா? ஆம் ஆம் காவலாளியே. என்ன? அதுதான் அந்த அரசன். எந்த அரசன்? கடல் அரசன். கடல் அரசனா? யார் அது? எந்த தேசத்தின் அரசன் அவன்? ஐயோ, தேசத்தின் அரசன் எல்லாம் இல்லை. அவனுடைய பெயர் கடல் அரசன். பெயர் கம்பீரமாகத்தான் இருக்கிறது. ஐயோ தேவி, பெயர் மட்டும்தான் கம்பீரம். பள்ளி ஓடினால் கூட தலையெறிக்க ஓடி விடுவான் அவன். பிறகு அவனை பற்றி எதற்கு இங்கு பேசுகிறீர்கள்? தேவி, அவனும் கடலோடிதான். தமிழகத்திற்கும் ரோமாபுரி வணிகத்தலத்திற்கும் அவன் அதிகமாக வணிகம் செய்து வருகிறான். சிகை கொற்றனை பற்றி அவனுக்கு கண்டிப்பாக தெரியும். அவனிடம் நாம் கேள்வி கேட்டால் நமக்கு ஏதேனும் கிட்டும். அவன் கூறுவானா? ஒருவேளை சிகை கொற்றானுக்கு அவன் நண்பனாக இருந்தால்? கண்டிப்பாக கிடையாது. ஏனென்றால் அவன் அப்படி ஒரு அச்சப்படுவான். சிகை கொற்றான் வந்திருக்கிறான் என்று தெரிந்தால் நமது துறைமுகத்திற்கு வருவதற்கே 1 வாரம் கழித்துதான் வருவான். சிகை கொற்றான் 2 நாட்களுக்கு முன்பு வந்த செய்தி அவனுக்கு போயிருக்கும். நேற்றே அவனுடைய கப்பல் நமது ரோமாபுரி துறைமுகத்திற்கு வந்திருக்க வேண்டும். இன்னும் வரவில்லை. துறைமுகத்தில் இருக்கும் அனைவருக்கும் அது தெரியும். இப்போது அவனிடம் நாம் என்ன கேட்டறிய முடியும்? தேவி, அவன் கோழைதான். இருந்தாலும் காசோலை, பணம், அதை கொடுத்தால் அவன் என்ன வேணுமெனாலும் செய்வான். அப்படியா? ஆம், அவனிடம் அவன் கேட்கும் பொற்காசுகளை நாம் கொடுத்தால் போதும். சிகை கொற்றானை பற்றி யாருக்கும் அறியாத தகவல்களை அவன் கொண்டு வந்து கொடுப்பான். எப்போது அவன் நமது துறைமுகத்திற்கு வருவான்? எனக்கு தெரிந்து நாளை அவன் வந்து விடுவான். அவனுடைய கப்பல் இந்நேரத்தில் நமது கரையோரம் தான் ஒதுங்கி இருக்கும். அப்படி என்றால் இன்றே வந்து விடலாமே? இல்லை இல்லை, பகல் நேரத்தில் அவனுடைய கப்பலை துறைமுகத்திற்குள் செலுத்த மாட்டான். ஏன்? இரவு வேளையில் பாதுகாப்பு குறைவாக இருக்கும். ஆகையால் அவன் கொண்டு வந்த பொருட்களுக்கு கணக்கு கம்மியாக சொல்லி வரியை போடுவான். அதற்காகத்தான். இதெல்லாம் உங்களுக்கும் தெரியுமா? தெரியும். தெரிந்தும் ஒருவன் இப்படி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறானா? தேவி, இந்த கடலரசன் தான் ரோமாபுரியில் வாழும் மக்களுக்கு பொருளை கொண்டு வந்து கொடுப்பவன். அவனா இவன்? ஆம், 7 பேர் இறந்து போனார்களே, அவர்களுடைய குடும்பத்திற்கும் இவன் தான் பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தவன். அப்படி என்றால் நான் அவனை பார்த்தே ஆக வேண்டும். தேவி, இன்று இரவு அவன் கப்பலை செலுத்தி கொண்டு உள்ளே வருவான். அப்போது கையும் களவுமாக பிடித்து விடலாம். பிடிக்கவெல்லாம் வேண்டாம். அவனிடம் விடயத்தை கூறி ரகசியமாக அழைத்துக் கொண்டு வாருங்கள். அவன் என்னை தான் சந்திக்கிறான் என்று யாருக்கும் தெரியக்கூடாது. புரிகிறதா? புரிகிறது தேவி. துறைமுகத்தில் யாருக்கும் தெரியாத ஒரு விடயமாக இருக்க வேண்டும். அவனை ரகசியத்தில் சந்தித்து அவனிடமிருந்து நாம் தகவலை பெற்றுக் கொள்வோம். உத்தரவு தேவி.
தேவி என்று கூறிவிட்டு காவலாளிகளும் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து இப்போது அவன் எங்கே இருப்பான் என்று தலைமை காவலாளி கேள்வி கேட்க அடுத்த முனையில் கடலரசரே, இங்குதானே இருக்கிறேன், எதற்கடா கத்துகிறாய்? அதோ பாருங்கள் ரோமாபுரி. இதைத்தான் எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறோமே, பிறகு என்ன கப்பலை செலுத்தவா? உச்சி வெயில் அடிக்கிறது, கப்பலை செலுத்துகிறான். கப்பலை இரவு வேலையில் செலுத்துகிறடா. ஐயோ, இரவு வேலைக்கு இன்னும் எவ்வளவு காலம் இருக்கிறது? எத்தனை பொருளை கொண்டு வந்திருக்கிறோம், அத்தனை பொருளுக்கும் போய் வரியை யாருடா கட்டுவதே? இரவு வேலையில் போனால்தான் மக்களும் சோர்வாக இருப்பார்கள், எண்ணிக்கையும் குறைவாக இருக்கும், வரியும் குறைவாக இருக்கும். வரியெல்லாம் குறைத்து விடுகிறீர்கள், ஆனால் வணிகர்களிடம் அனைத்து வரிகளுக்கும் தானே காசை எடுத்துக் கொள்கிறீர்கள். உன்னை மண்டைகள் கொட்டாதீர்கள். என்னிடமிருந்து எப்படி வணிகம் செய்ய வேண்டும், எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுங்கள் என்றால் நான் செய்யும் திருட்டுத்தனத்தை எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். போடுங்கள். அப்பா, ஏய், யாரும் சத்தமிடக்கூடாது, கப்பல் இங்கேயே நிற்கட்டும். என்ன ஆயிற்று? 4 நாட்கள் உறக்கமே இல்லையடா. ஏன்? நீங்கள் நிலவுத்தீவில் போய் கும்பாலம் அடித்துக் கொண்டிருந்தீர்கள். கப்பலில் அந்த சிகை கொற்றான் இறங்கி விட்டால் பிறகு அவ்வளவுதானடா, அனைத்து பொருட்களும் போய்விடும். கண் விழித்து 4 நாட்கள் தூங்காமல் இருந்தேனடா. இதோ பாருங்கள், நள்ளிரவில் தான் துறைமுகத்தை எட்ட வேண்டும், அதற்குள் நான் உறங்கிவிட்டு வருகிறேன். எக்காரணத்தை கொண்டும் கப்பலை நகுத்தினீர்கள், இனி ஒரு அடி நகராது. அவ்வாறே இருங்கள். அப்பாடா. கடலரசனே, என்னடா ஒருவேளை சிகை கொற்றான் இப்போது வந்தான், அவன் வருவானா? ஏன் அடிக்கிறீர்கள்? அவன் 2 நாட்களுக்கு முன்பு தாண்டா இந்த துறைமுகத்தில் வந்து கொள்ளையடித்து சென்றிருக்கிறான். மீண்டும் வருவதற்கு அவன் என்ன பைத்தியமா? இப்போது வேற எங்காவது இருப்பான். அப்படி என்றால் இந்த துறைமுகத்தில் சிகை கொற்றான் இருக்க மாட்டான். அமைதியாக இருங்கள் என்று கூறிக்கொண்டு கடலரசன் செல்ல, அதே மற்றொரு முனையில் துறைமுகத்தில் அந்த பொருளை எடுத்துக் கொடுங்கள், இங்கு வையுங்கள். பத்திரத்தை கொடுங்கள். எத்தனை? 4 படி. இந்தாருங்கள், எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். வரிசையாக நில்லுங்கள். சிகை கொற்றா. அடுத்த கணம் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு உருவம் திரும்பி பார்க்க, என்ன இப்போது இந்த துறைமுகத்திற்கு வந்தது தவறாக தோன்றவில்லை உமக்கு? எனக்கு தவறாக எல்லாம் தோன்றவில்லை. வரிசையாக நில்லுங்கள். எத்தனை படி? 4 படி. இந்தாங்கள், அள்ளிக்கொண்டு செல்லுங்கள். ஏன், என்னானது? 2 நாட்களுக்கு முன்புதான் இங்கு வந்து நாம் கொள்ளையடித்து சென்றோம். மீண்டும் இந்த துறைமுகத்திற்கு எதற்காக வந்தோம்? தகவலை கொடுத்தது நீ அல்லவா? எது? என்ன கூறுகிறாய்? ஏன்? படியை அளந்து போடு. இந்த புறம் வா. என்ன சிகை கொற்றா பேசுகிறாய்? நான் என்ன கூறினேன்? ரோமாபுரியுடைய பேரழகி வந்திருக்கிறாள் என்று கூறினாய். இளவரசியா? அவளை காணத்தான் வந்தேன். என்ன விளையாடுகிறாயா நீ? இப்போது அவளை எதற்காக நீ காண வேண்டும்? கட்டிடும் காலை கண்ணியை எதற்கு பார்க்க வேண்டும் என்று தெரியாதா உமக்கு? உனக்கு என்ன விளையாட்டாக இருக்கிறதா? ஏன், உனக்கு எப்படி தோன்றுகிறது? எனக்கு விபரீதமாக தோன்றுகிறது. அந்த மீன் கூடையை எடு. இந்தா பிடி. ஐயா, மீன் வேண்டுமா? மீன் இல்லையப்பா, போ, வேண்டாம். ஐயா, மீன் வேண்டுமா? மீன். சிகை கொற்றா, அது கூடையை கொடு. மீன் விற்பதை போல நானே சென்று கொண்டிருக்கிறேன், பேசாமல் வா. உன்னை யாரேனும் பார்த்து விட்டால் என்னுடைய உருவம் அனைவருக்கும் தெரியுமா என்ன? தெரியாது. ஆகையால் தான் உண்மை மாயாவி என்றும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்காக பட்டப்பகலில் இந்த துறைமுகத்தில் நீயா? இதோ பார், தூரத்தில் ஒரு கப்பல் தெரிகிறதா? ஆம். ஏதாவது பிரச்சனை என்றால் அந்த கப்பலில் போய் ஒளிந்து விடலாம். நீ பேசாமல் வா. சரி, இப்போது என்னதான் செய்ய போகிறாய்? இந்த சிகை கொற்றனை கைது செய்தே ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு ரோமாபுரியின் அழகி வந்திருக்கிறாளாம். அவள் எவ்வளவு அழகி என்று பார்க்க வந்தேன். இளவரசியை சந்திக்க போகிறாயா? ஏன், அனுமதி பெற வேண்டுமா? நேரடியாக வந்தாலும் அனுமதி பெற்றுத்தான் இளவரசியை சந்திக்க முடியும். அப்படி என்றால் இளவரசி என்னையெல்லாம் சந்திக்க வரமாட்டாரா? இதோ அந்த கட்டையின் மீது ஏறி நான் தான் சிகை கொற்றன் என்று கூறு. உன்னை காண இளவரசி வருவார். இதுவும் நல்ல யோசனை தான். சத்தம் கூட போட முடியவில்லை. இறக்கு. அனைவரும் பாருங்கள், அனைவரும் கேளுங்கள். காவலாளிகளே. யாரடா அவன்? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? மேலே இருந்து கீழே இறங்கு. இருங்கள். எதற்காக நான் இங்கு ஏறுகிறேன் என்று யாரும் கேட்க மாட்டீர்கள். என்னை இறங்க சொல்கிறீர்கள். முதல் இறங்கடா, காலும் கையும் உடைந்து விட போகிறது. இருங்கள், பொறுமையாக இருங்கள். என்னுடைய வரியை கேளுங்கள், எனக்கு இருக்கும் பிரச்சனையை கேளுங்கள். இப்படி என்னை ஒதுக்கி வைத்தால் நான் என்னதான் செய்ய? பேசாமல் இறங்கடா முதலில் நீ. என்ன அங்கு கூச்சலும் சத்தமும்? அது ஒன்றுமில்லை தேவி, நீங்கள் செல்லுங்கள். என்னது? யாரவன்? தெரியவில்லை. துறைமுகத்தில் வேலை செய்பவன் என்று கருதுகிறேன். என்ன வேண்டும் உனக்கு? காவல் அதிகாரியா? காவல் அதிகாரி தான். உனக்கு என்ன வேண்டும்? ஐயா, பாருங்கள், அதிகாலை 6 மணிக்கெல்லாம் கடலுக்கு சென்று மீன் பிடித்து கொண்டு வந்து போட்டேன். கதிரவன் உச்சிக்கு வந்து விட்டது. ஒரு மீன் கூட யாரும் வாங்கவில்லை.
மத்தி மீன் இருக்கிறது, கெளுத்தி இருக்கிறது, கெண்டை, நெத்திலி என்று அனைத்து மீனும் இருக்கிறது. ஒருவர் கூட வாங்க மாட்டேங்கிறார்கள். ஏய், அனைவரும் துறைமுகத்தில் தானே வேலை செய்கிறார்கள். அவர்கள் மீனை பிடித்துக் கொள்வார்கள். முதலில் நீ இறங்கு. துறைமுகத்தில் வந்து மீனை விற்றுக் கொண்டிருக்கிறாய். இல்லை இல்லை, என்னிடம் இப்போது யாரும் மீன் வாங்கவில்லை என்றால் நான் இங்கிருந்து குறித்து தற்கொலை செய்து கொள்வேன். தற்கொலையா? என்ன உளறுகிறான்? ஒரு நிமிடம் தள்ளுங்கள். தேவி, நீங்கள் இங்கே எதற்காக வந்தீர்கள்? ஏய், அடுத்த கணம் சிகை கொற்றன் சற்று குனிந்து பார்க்க, யாரடா இந்த பெண்? யார் நீ? குரலில் அதிகாரம் தெரிகிறது. இளவரசிதானோ? கேட்பது செவியில் விழவில்லையா? நீங்கள் யார்? என்னை இப்படி அகற்றி பேச? உன்னை அகற்றவெல்லாம் இல்லை. முதலில் இறங்கு. நீங்கள் யார்? என் தாயா? நீங்கள் சொன்னவுடன் நான் இறங்க அல்லது என்னுடைய மனைவியா? அடுத்த கணம் இருந்த காவலாளிகள் இவனை பொறுமையாக இருங்கள். அவன் நான் யார் என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறான். நான் ரோமாபுரி இளவரசி. ஆஹா, இளவரசியாரா? அடுத்த கணம் சிகை கொற்றான் மேலே இருந்து குதித்து கீழே இறங்கி ஓடி வர, இருங்கள் இருங்கள் இருங்கள். தேவியாரே வணக்கம். உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் எல்லாம் இதுவரை பிடிக்கவில்லை, இனி பிடித்து விடும் போல் தெரிகிறது. என்ன உளறுகிறாய்? அது ஒன்றுமில்லை தேவி, நான் கூறியதையெல்லாம் கேட்டீர்களா? மீன் யாரும் வாங்கவில்லை. காவலாளிகள் கூறுங்கள், கூடையில் எத்தனை மீன் இருக்கிறது? 4 கூடை மீன் வைத்திருக்கிறான் என்று காவலாளிகளுக்கு மீன் சமைத்துக் கொடுங்கள். அதை வாங்கிக் கொண்டு அவனுக்கு எவ்வளவு காசு வரையோ அதை கொடுத்து விடுங்கள், போகட்டும். ஐயோ தேவி தேவி, கையை விடு. இல்லை இல்லை இல்லை, நன்றி சொல்லலாம் என்று கையை தொட வந்தேன், அதற்குள் ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? பொருள் விற்கவில்லை என்றால் இப்படிதான் கூச்சலிடுவாயா நீ? ஐயோ தேவி, உழைப்புக்கேற்ற ஊதியம் வேண்டும் அல்லவா? உழைப்பு இருக்கிறது, ஊதியம் இல்லை, பிறகு நான் என்ன செய்ய? உன்னுடைய சொந்த கதையெல்லாம் நான் இங்கே கேட்க வரவில்லை. அதுதானே, என்னுடைய கதையை யார் கேட்க வருவீர்கள்? அதெல்லாம் இருக்கட்டும். நன்றி என்று எப்படி கூறுவது? தமிழகத்தைச் சேர்ந்தவன் தானே நீ? ஆம் ஆம். தமிழகத்தில் உள்ளவர்கள் அனைவரும் செல்வந்தர்கள் என்று கேள்விப்பட்டேன். ரோமாபுரியில் இருக்கும் பல பேர் அங்கு சென்று வேலை செய்து வருகிறார்களாம். தமிழ் மண்ணுடைய பெருமையை பார்த்தீர்களா? அந்த பெருமை உன்னுடைய முகத்தில் தெரிகிறது. இப்படி வந்து கூச்சலிட்டு ஒரு மீனை விற்பதற்கு எவ்வளவு பேரையும் நீ தொல்லை செய்து கொண்டிருக்கிறாய். ஐயோ ஐயோ தேவி தேவி தேவி, அப்படியெல்லாம் எண்ணி விடாதீர்கள். சரி, மத்தி மீனும் பிடித்து கொண்டு வந்திருக்கிறேன். நீங்களும் உண்பீர்கள் அல்லவா? உண்கிறேன். தேவி, தொண்டைக்குழியில் முள் சிக்கிக் கொள்ளப் போகிறது. உச்சி வெயில் அடிக்கிறது. நல்ல ஒரு கல்லை அருந்திக் கொண்டு அப்படியே கண்ணசந்தால் அதிகமாக பேசுகிறாய் நீ. மன்னித்து விடுங்கள். சரி, நான் இப்போது என்ன? இந்தா பிடி. தேவி, செல்லலாம். இவனிடம் என்ன பேச்சு? காசோலைகளை சரியாக இருக்கிறதா என்று எண்ணி பார்த்துக் கொள்கிறேன். இருங்கள். அரசாங்க காவல் அதிகாரிகள் கொடுக்கும் பணத்தையே நீ எண்ணி பார்ப்பாயா? தேவி, உழைப்பு தேவி, உழைப்பு கேட்ட ஊதியம் வேண்டும் அல்லவா? நன்கு பேசுகிறாய் நீ. நன்றி தேவி. சரி, போய் வா. தேவி தேவி தேவி, என்ன? எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன வேண்டுகோள்? இத்தனை மீனும் ஒரே நொடியில் விற்றுவிட்டது. விற்கவில்லை, நீ எங்களுடைய தலையில் மிளகாய் அரைத்திருக்கிறாய். சரி, விட்டு விடுங்கள். மிளகாய் தானே, மிளகு அரைக்கவில்லை அல்லவா? என்னவென்று கூறு. தேவி, ஒன்றுமில்லை. இத்தனை பொருட்களும் இத்தனை மீன்களும் ஐயோ இமைக்கும் நொடியில் விற்றுவிட்டது. இவ்வளவு பொற்காசுகளும் காசோலைகளும் எனது கையில் எப்போதுமே இருந்ததே இல்லை. எனது இல்லத்திற்கு கொண்டு போய் கொடுத்தால் என்னை இயன்றவள் மிகவும் மகிழ்ச்சி அடைவாள். அப்படி ஒரு மகிழ்ச்சியில் நான் இருக்கிறேன். நான் நீங்கள் அனுமதி தந்தால் ஒரு பாடல் ஒன்றை பாடிக்கொண்டே நான் செல்லலாமா? பாடலா? ஆம், சரி, பாடு. களைப்போடு வேலை செய்பவர்கள் கூட களைப்பாரட்டும். அருமை அருமை, பாட்டை ஆரம்பிக்கலாம். விளாங்க மனசால என்ன கட்டி போட்ட, சூரா காத்தால என்ன சாச்சு புட்ட, குட்டி புட்ட கொளுத்தி புட்ட, கட்டி போட்ட சாச்சு புட்ட, குட்டி புட்ட கொளுத்தி புட்ட, கட்டி போட்ட சாச்சு புட்ட.
உன்னை கொள்ளுதடி உன்னைக்குள்ள உலக உலம் விரும்புதடி தொண்டைக்குள் சிக்கின முல்லா இல்ல உச்சி பகல் பட கல்லா உன் கண்ணு சேரனோட கொடிவில்லா தற்கையில் வெடிக்குது கொள்ளு எல்லாம் ரோம நகர வீதியிலே மழை துளி போல நீ நடந்தாயடி கடல் ககந்து வந்த என் உயிர கரை சேர்ந்த கப்பல் நீ ஆனாயடி பூம்புகார் கரையில் இருந்து புறப்பட்ட கப்பல் நான் தானடி யவன நாட்டு கரையோரோரும் ஏன் விதி வந்து நின்றதடி அலையடிச்ச கதல் மனசு உன் அசைவுல அமைதியானதே பயணம் எல்லாம் முடிஞ்ச மாதிரி உன் பார்வையில் வீடு கண்டதே நீ தொண்டைக்குள் சிக்கின முல்லா இல்ல உச்சி பகல் பன கல்லா உன் கண்ணு சேரனோட கொடிவில்லா நீ பட்கையில் வெடிக்குது கொல்லி எல்லாம் மத்தி கண்ணால என்ன குத்தி புட்ட கல்தி சிரிப்பால என்ன கொளுத்தி புட்ட விலாங்க மனசால என்ன கட்டி போட்ட சூரா காத்தால என்ன சாட்சி புட்ட குத்தி புட்ட கொளுத்தி புட்ட கட்டி போட்ட சாட்சி புட்ட குத்தி புட்ட கொளுத்தி புட்ட கட்டி போட்ட சாட்சி புட்ட காத்திருப்போம் அடுத்த அத்தியாயத்திற்காக. நன்றி, வணக்கம்.